ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட பால்கோவா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 மட்டும்தான். பால், சுகர், இது 2 மட்டும்தான் மெயினாக நம்மளுக்கு தேவை. செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பால்கோவாவில் நம்ம கடையில் வாங்கும்போது நிறைய இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது நம்ம பியூராக வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவு தான். இல்லை திக்கான பாலாக எடுத்துக்கலாம். அதாவது பசும்பால்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணியாக இருக்கும். 1/2 லிட்டர் அளவு க்ரீம் மில்க் அந்த மாதிரி திக்கான பாலை நம்ம எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் இதுக்கு மெயினாக வேணும். நம்ம லேசான பாத்திரமாக எடுத்தால் அதை நம்ம கடைசி வரைக்கும் கிண்ட முடியாது, அடி பிடிக்கும், ஒட்டிக்கும். இப்போ நார்மலாக நம்ம பால் பொங்க வைக்கிற மாதிரி நல்ல ஃப்ளேமில் வச்சு பொங்க வச்சிடலாம். பொங்கி வரும்லேருந்து நம்ம ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சுட்டு இடைக்கிட இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். மேலே இந்த மாதிரி ஆடை வரும். அந்த ஆடையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் அடியை சுரண்டி சுரண்டி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே செட் ஆகிடுச்சுன்னா அது ப்ரௌனாக அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சைட்லலாம் ஃபுல்லாக காஞ்சி பால் ஒட்டிக்கும். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் லைட்டாக சுரண்டி சுரண்டி விடணும். திக்காக ஆகிக்கிட்டே இருக்கும். திக்காக ஆக ஆடையும் திக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆடை திக்காகிறது தான் நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம சூடோட சூடாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு நிறம் மாறுறது தெரியும். கருகிற மாதிரி இருந்தால் நம்ம சுரண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவு திக்காகிடுச்சுன்னா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு ஆடை திக்காகி ஆடை வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பால்கோவா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பாதி அளவு இப்போ ரெடி ஆயிருச்சு. இன்னுமே திக்காக ஆக ஆக கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ ஓரளவு 3/4 அளவு ரெடி ஆயிருச்சு. சூடானதை சைடில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுரண்டி எடுத்தோன்னா வந்துடும். ஏன்னா சைடில் காஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் சைடில். இப்போ 100 கிராம் அளவு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்தோன்னா லூஸாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாகிரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஒரிஜினலாகவும் இருக்கும். அதாவது நம்மளுக்கு சுகர் குறைச்சி வேணும்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, இல்லை சுகர் அந்த மாதிரி நம்மளுக்கு குறைச்சி சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுலேருந்து 1/4 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். ஆனால் இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வரணுன்னு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான பால்கோவா சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.